ஓகே. ஸோ இது என்ன ப்ரோக்ராம்னு பார்க்கலாம். ஸ்விட்ச் கேஸ் கலர் அனாலிசிஸ் அதே மாதிரி தான். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா கலர் அனாலிசிஸ் பண்ணுறோம். ரைட் a switch statement that will examine the value of a character type variable called color and print one of the following messages depending on the character assigned to color. லோயர் கேஸ் ஆராகவோ அப்பர் கேஸ் ஆராகவோ இருந்தால் ரெட்டுன்னு டிஸ்பிளே பண்ணும். ஜி லோயரோ இல்லை அப்பரோ இருந்தால் க்ரீன், பி ஆர் கேபிட்டல் பி அதுவாக இருந்தால் ப்ளூ. இது தவிர வேறு எது இருந்தாலும் பிளாக்னு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இதுக்குண்டான கோடிங் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹீட் அனாலிசிஸ் மாதிரி தான். நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி எடுத்துக்கிறேன். நியூ கிளாஸ் கலர் அனாலிசிஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, கேர் வாங்குறாங்க, கேரக்டர் கலர். ஸ்ட்ரிங் வந்து இது கலர் கோட்னு வச்சுக்கலாம், இது கலர்னு வச்சுக்கலாம். ஸோ கெட் கலர் கோட், ரிட்டர்ன் கலர் கோட். கெட் கலர் ரிட்டர்ன் கலர்னு வச்சுக்கிறேன். ஸோ ரீட் கலர் கோட். ஸோ இன்புட் வாங்கணும், என்டர் கலர் கோட். கேரக்டர் கலர் கோடு கேரக்டர் வாங்க சொல்கிறேன். கலர் கோடு ஓகே. ஸோ இங்கே கேர் அப்படின்றது தனியாக வாங்க முடியாது, அதனால் இதை ஸ்ட்ரிங்காகவே வச்சுக்கலாம். next word. ஓகே. ஸோ இது இன்புட் கலர் கோடு இதில் வாங்கிடுறேன். அனலைஸ் பண்ணுறோம். கலர் கோடு. ஸோ இதில் ரெட்டாகவோ ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் பொசிஷனில் இருக்கிற கேரக்டரை எடுத்துக்கிறேன், அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ரெட்டாகவோ அல்லது கேபிட்டல் ரெட்டாகவோ இருந்தால் கலர் ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, பிரேக் பண்ணிடுறேன். கிரீனாக இருந்தால் அல்லது கேபிட்டல் ஜி ஆக இருந்தால் கலர் அப்படிங்கிறது கிரீன். பி ஆக இருந்தால் அல்லது கேஸ் கேபிட்டல் பி ஆக இருந்தால் ப்ளூ. அப்படி இல்லைன்னா கலர் அப்படிங்கிறது பிளாக். அனாலிசிஸ் முடிஞ்சது. கலர் கோட் percentage s is percentage s. பாருங்க அப்படியே காப்பி எடுத்தோம்.
ஸோ கான்செப்ட் அதே தான். ஸோ அதனால் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம், கொஞ்சம் மட்டும் மாற்றியிருக்கோம், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதை டெஸ்டிங் பண்ணணும். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கலர் அனாலிசிஸ். முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன், நியூ கலர் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் ரீட் இன்புட், கலர் கோடு வாங்க சொல்கிறேன், அனலைஸ் பண்ண சொல்கிறேன், தென் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன், தென் நல்லிஃபை பண்ணிடுறேன், ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ரன் பண்ணுவோம். என்டர் கலர் கேரக்டர் ரெட். ஸோ இங்கே பாருங்கள், ரெட்டுன்னு வந்துருச்சு. க்ரீன் கேபிட்டல் அடிக்கிறேன், க்ரீன் வந்துருச்சு. ப்ளூ கேபிட்டல் அடிக்கிறேன், ப்ளூ வந்துருச்சு. எக்ஸ்ன்னு அடிக்கிறேன், பிளாக்னு வருது. ஸோ இது இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கலர் கோடு, கலர், இது ரெண்டையும் ரீட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெம்பர் வேரியபிள், தென் இன்புட் வாங்கிறதுக்கு ஒரு மெத்தட், அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட், தென் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். இந்த மூணையும் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு தென் மெம்பர் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு அதை கில் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் பார்க்காம ஒரு முறை போட்டு பாருங்கள். தேங்க்யூ.